ஜாலில் மனைவியை மிரட்டுவதற்காக விளையாட்டாக செய்த விடயத்தால் கணவனின் உயிரே போயிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக தமிழர் பகுதியில் போலீசாருக்கிடையிலே மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் அதேவேளை போலீஸ் சார்ஜனின் மகளுக்கும் இடையிலே நட்பிருந்ததாகவும் அந்த தொடர்ச்சியாக மோதல் ஏற்பட்டு இவ்வாறு அங்கு சில போலீசார் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஐதவிர நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையிலே ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட கொள்கலன் தொடர்பாக தற்பொழுது பரபரப்பு தகவலை நாடாளுமன்றத்திலே வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். ஐதவிரான காதலியை கொலை செய்துவிட்டு இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கடந்த 8ஆம் தேதி சுரேந்தன் எனப்படுகின்ற 33 வயதுடைய நபர் ஒருவர் ஜாழ்ப்பாணம் உரும்புராய் தெற்கு உரும்புராய் பகுதியில் இருக்கின்ற அவரது வீட்டுக்கு மது போதையிலே சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மனைவி மற்றும் வீட்டில் இருந்தவர்களுடன் முரண்பட்டிருக்கின்றார். அவர்கள் இவரை வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நபர் கதிரையில் இருந்து கொண்டு கழுத்துக்கு சுருக்கிட்டவாறே மனைவியுடன் தொலைபேசியிலே பேசி இருக்கின்றார். நான் உயிரை மாய்த்துக் கொள்ள போகின்றேன் என்று. அதற்கு பிறகாக அவரது சகோதரன் அங்கே சென்றிருக்கின்றார். அவரது சகோதரனின் கழுத்தில் சுருக்கிட்டிருப்பதை அவர் அவதானித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் மது போதையில் இருந்த சகோதரன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகாக கழுத்தில் இருந்த சுருக்கை எடுத்துவிட்டு அவர் கீழே அவரை உறங்க வைத்து விட்டிருக்கின்றார். சிறிது நேரத்துக்கு பின்னர் அந்த மது போதையில் இருந்த நபருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து ஜாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மது போதையில் மனைவியையும் வீட்டில் இருப்பவர்களையும் மிரட்டுவதற்காக விளையாட்டாக செய்த ஒரு விடயம் வினையாகி அவரது உயிர் போயிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அதாவது உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது வேறு, உயிரை மாய்த்துக் கொள்வதாக மிரட்டல் விட்டு பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்படியான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது. எனவே மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். இந்த செய்தியை பார்ப்பவர்கள் விளையாட்டாக உயிரை மாய்த்துக் கொள்ள போகின்றனர் என்று கூறி எதையுமே செய்யாதீர்கள். அது பல சந்தர்ப்பங்களிலே வினையாக மாறி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக திருவோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரிக்கும் சார்ஜன் ஒருவருக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பதிகாரிக்கும் சார்ஜனின் மகளுக்கும் இடையிலே நட்பு இருந்ததாகவும் அதனை மையப்படுத்தியே இந்த மோதல் இடம்பெற்றதாகவும் இந்த மோதலின் எதிரொலியாக குறித்த அந்த பொறுப்பதிகாரியும் துறைமுக போலீசாரும் வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான நிலையிலே திருவோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழைய திருவோணமலை போலீஸ் வளாகத்திற்குள் இந்த மோதல் இடம்பெற்றதாகவும் இரு அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ குடியிருப்புகளும் ஒரே கட்டிடத்தில் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பொறுப்பதிகாரிக்கும் சார்ஜனின் மகளுக்கும் இடையிலே நட்பிருந்ததாகவும் இது தொடர்பாக குறித்த சார்ஜன் விசாரணையை மேற்கொண்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் போது பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் கட்டிடத்தின் கண்ணாடியும் குளியலறையின் கண்ணாடியும் உடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இந்த மோதலின் போது உடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர இந்த மோதல் சம்பவத்தில் சார்ஜனின் மகனும் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. எனவே போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையிலே அல்லது போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையிலே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றமையானது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக 323 கொள்கலன்கள் அண்மையிலே துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் விமல் ரத்நாயக்கா தான் இதனை விடுவித்தார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையிலே குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். அந்த கொள்கலனுக்குள்ளே ஆயுதங்கள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அப்போது அது பெரும் சர்ச்சையானது. அதன் தொடர்ச்சியாக அது ராமநாதன் அர்ச்சுனாவின் கொள்கலன் தான் என்கின்ற அடிப்படையிலே பலரும் கருத்துக்களையும் கூறி வந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக மீண்டும் நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருக்கின்றார். அப்போது நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற போது இது தொடர்பாக பல ஆதாரங்களை திரட்டி இருப்பதாகவும் மீண்டும் நான் சொல்லுகின்றேன் அதற்குள் ஆயுதங்கள் தான் இருந்ததென்றும்
அதை தவிர என்னையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து விசாரணைகள் மேற்கொண்டார்கள் என்றும், ஆகையால் நான் பொறுப்புடன் சொல்லுகின்றேன், மீண்டும் அந்த கொள்கலனுக்குள் ஆயுதம் தான் இருந்தது என்று நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீண்டும் இந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார். தற்பொழுது அந்த சம்பவம் தொடர்பாக பேசப்படுகின்றது.